அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தனக்குத்தானே சாட்டையடி கொடுத்துக்கிட்ட அண்ணாமலை, காலையில அண்ணாமலை, மாலையில குல் சுரேஷ். சாட்டையடிக்கு பதில் சொன்ன திமுக அமைச்சர்கள், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இபிஎஸ் காட்டம். இப்படி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதிமுகவிலிருந்து இபிஎஸ் ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு. அவங்க அதிமுக ஆபீஸ்ல ராயப்பேட்டையில மீட்டிங்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து காட்டமா பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இந்த ஆட்சியில நிர்வாக சீர்கேடு படுபாதாளத்துக்கு போயிட்டு. ஐயோ, அண்ணன் வந்து எதிர்க்கட்சியா இருக்காரு. எதிர்க்கட்சியா இருக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடந்தாலும் அதை வந்து கரெக்டா பிடிக்கணும். பிரதான எதிர்க்கட்சி என்பது மக்களுடைய பிரச்சனையை சரியான நேரத்தில் எடுத்து வச்சு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனா அதாவது ஒரு அரசாங்கம் சரியா செயல்படணும்னா எதிர்க்கட்சி சொல்லுவதை ஆராய்ந்து சரியா தவறா அதை சீர்தூக்கி பார்த்து தவறு இருந்தா உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் சிறந்த அரசாங்கத்துக்கு நல்லது. ஆனா அதெல்லாம் சொல்றது இல்ல. நாங்க ஒண்ணு சொன்னா அதுக்கு நேர்மறை கருத்து சொல்றது. சிம்பிளா எதிர்க்கட்சி சொன்னா கேட்டுக்குங்க, நான் கிரிட்டிசைஸ் பண்ணதான் நாங்க இருக்கமே, சொன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க, அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் தெரிவிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த அரசாங்கம் செயல்படுவதா தெரியல. இனி அதற்கு இடமில்லை. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் இந்த அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தன்னைத்தானே சாட்டையால அடிச்சுக்கிட்டாருங்க வீட்டுக்கு முன்னாடி. ஆமா, கோயம்புத்தூர்ல இருக்கும்போது நேத்து வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் சாட்டையெல்லாம் அடிச்சுக்குவேன். எதுக்காக அடிச்சுக்கிறேன் அப்படின்னா, நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் திமுக அரசு வந்து வீட்டுக்கு அனுப்பணும், அது வரைக்கும் நான் ஷூ போட மாட்டேன், சரி செருப்பு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், இந்த மாதிரி சாட்டையில அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாம் வந்து பரபரப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி. அவங்களுடைய தொண்டர்கள், இப்ப நிர்வாகிகள்லாம், ஒரு சில நிர்வாகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாட்டை அவங்கவங்க ஒவ்வொரு கோயில இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்க இல்லங்க, ஒன்னே ஒரு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. எல்லோ கலர்ல எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்தாங்க எல்லோ கலர். அது வந்து தேங்காய் நார் சாட்டை. அதுல அடிச்சாங்கன்னா பயங்கரமா வலிக்கும். அது வலிக்கும் பயங்கரமா. அது எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அங்க வேற ஒரு சாட்டை இருந்துச்சு. என்னது, நம்ம ஒரு சாட்டையை கொண்டு வந்தா அவர் வேற ஒரு சாட்டை வச்சு அடிக்கிறான்னு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்கும். அது ஒரு காட்டன் மிக்ஸ் சாட்டை போலங்க, சாஃப்டா. அது எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ சாட்டை எடுத்துட்டு வெளியே வரும்போது எல்லாருக்கும் பரபரப்பு இருந்துச்சு. நம்மளுக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி பண்றாரு. அது வந்து 6 தடவை தனியா அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சாட்டையடி எக்ஸ்ட்ராவா ஓவர் கவுண்டா போயிட்டே இருக்கிறத பார்த்த தொண்டர்கள் வந்து தடுத்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களை வந்து சுத்தி தொண்டர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க. ஆமா, அங்க மகளிர்லாம் ஒரு அக்கா என்ன பண்ணாங்க, அழுதுட்டாங்க. அந்த அக்கா நீங்க எங்களுக்காக இப்படி அடிச்சுக்கிறது எங்களால பார்க்க முடியல, தாங்க முடியல, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் அழுது முடிச்சுட்டு, அண்ணா பெண்களுக்காக வேணா நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க, எதுக்கு நான் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீங்க, உடம்பு ஏன்னா நீங்க இப்படி வளர்த்துக்கிறீங்க, இப்போ அண்ணாமலை அவர்கள் எதற்காக இப்படி சாட்டையில் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கமும் ஒன்று கொடுத்தாரு. முருகபெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த 6 சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம். விரதம் இருக்க போகின்றோம், அரசியல் பணியை செய்ய போகின்றோம், ஆண்டவனிடம் முறையிட போகின்றோம், கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தோலுரித்து காட்டப் போகின்றோம். ஆட்சியில் 3 ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளவு பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க, இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம். அதனால் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். காலணியை நேற்றே கழட்டி வச்சுட்டேன். திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலணியை நான் அணியப் போவதில்லை. இது ஒரு வேள்வியாக, தவமாக, தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம். அதை செய்கின்றோம். எங்களுடைய கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், கடுமையா உழையுங்க, வேலை பாருங்க, ஃபீல்டில் இருங்க, மக்களோடு இருங்க, ஒரு மாற்றத்தை கொடுப்போம். அதே நேரத்தில்
ஏன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விளம்பரத்துக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு விமர்சனம் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அதற்கு அண்ணன் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. அடுத்த 2026 தோல்வி வந்தாலும் அதை ஏத்துக்கிறேன். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைனா இந்த வழியில தான் நாங்க போவோம். வெற்றி தோல்வி எல்லாம் இரண்டாவது. அரசியல் இருப்பது அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொல்வது போல, வேறு தலைவர்கள் சொல்வது போல ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் போற ஜீப்ல சைட்ல தொத்திக்கிட்டு அப்படியே கூட போய் ஏதாச்சும் பஞ்சாமிர்த கமிஷன் கிடைக்குமா, அதுக்காக இங்க நாங்க இல்ல. நாங்கள் இங்கே இருப்பது வெற்றி தோல்வியை தாண்டி தமிழ் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், இந்த மண் இழந்த பெருமையை நிற்க வேண்டும் என்பதற்காக. அதனால சேகர் பாபு எனக்கு சொல்றேன், அடுத்த முறை இதே மாதிரி தான் நிற்பேன், பணம் கொடுக்காம தான் நிற்பேன். மறுபடியும் நீங்க சாராய வத்த காசெல்லாம் கொண்டு வாங்க, பணத்தை இறைங்க, 500 கோடி செலவு பண்ணுங்க. கோயம்புத்தூர் எவ்வளவு செலவு பண்ணா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வாங்க பாத்துக்கலாம். மக்களின் மீது மட்டும்தான் நம்பிக்கையோ தவிர வேற யாரின் மீது நம்பிக்கை இல்லை. அப்புறம் லண்டனுக்கு போயிட்டு வந்தா இந்த மாதிரி எல்லாம் போராட்டம் பண்ணக்கூடாது, சாட்டையில அடிக்க கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். லண்டன் பயணத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் என்னுடைய பாதை தெளிவாக ஆரம்பித்திருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்கின்ற உறுதித்தன்மை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக அந்த பிரேக் எடுத்து படிச்சுட்டு வந்த பிறகு ஒரு அரசியலை தூரமாக இருந்து பார்க்கும் பொழுது நிறைய புரிதல் கிடைத்திருக்கிறதா தான் நான் பாக்குறேங்கன்னா. இந்த சாட்டையடி தொடர்பா திமுக அமைச்சர்கள் நிறைய கருத்தெல்லாம் சொல்லி சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அதை பத்தி? சாட்டையால் அடிச்சுக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அல்லது பாவ விமோசனம். எனவே அண்ணாமலை செய்த தவறுகளுக்கு பாவ விமோசனத்துக்காக சாட்டையால் அடித்துக் கொண்டாரா, அல்லது அவர் ஏதாவது ஒரு தவறு செய்ததற்காக தனக்கு தானே தண்டனை விதித்துக் கொண்டு சாட்டையில் அடித்துக் கொண்டாரா என்பதுதான் கேள்வியை தவிர திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை. திருச்சியிலிருந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை நிறைய அமைச்சர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்ப அவர் வந்து சாட்டையில அடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளொரு மேனியும் பொழுதொரு ஒண்ணுமாக மாற்றி மாற்றி பேசுவது, மாற்றி மாற்றி சவால் விடுவது, மாற்றி மாற்றி குற்றங்கள் சொல்வது, குறைகள் சொல்வது இது வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். நேற்றைக்கு கூட பார்த்தால் இந்த ஆட்சியை அகற்றுகின்ற வகையில் காலடி அணிய மாட்டேன் என்று முதலில் சொல்லுகிறார். அது நிறைவேறாத ஆசை. நிச்சயம் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த தமிழ் மண்ணிலே ஆட்சி செலுத்தும். அண்ட் இன்னொன்னு, யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம், யாரும் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அது ஒரு பாயிண்ட். அதனாலதான் அவர் குறை சொல்லிட்டு இருக்காரு. திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய அரும்பெரும் திட்டங்களால் மகளிரிடையே ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். அவருடைய பயணங்கள் கொளத்தூர் தொகுதியிலே பயணிக்கின்ற பொழுது பாராட்டாதவரே மக்களே இல்லை, பசைபாடி அவர்கள் கூட இன்றைக்கு வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். திமுகவிலிருந்து RS பாரதி அவர்கள் அவரும் வந்து கருத்து சொல்லியிருக்காரு சாட்டையடி தொடர்பா. என்னன்னா, இந்த சாட்டையடி பார்த்து மக்கள் எல்லாருமே சிரிப்பாங்க, இதெல்லாம் ஒரு போராட்டமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு வேடிக்கையா தான் இருக்கு, இது ஒரு வேடிக்கை மாதிரி தான் இருக்கே தவிர யாரும் சீரியஸாலாம் எடுத்துக்கல பாஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. விசித்திரமா பேசுவார், வேடிக்கையா நடந்துப்பார். அதனால அந்த போராட்டத்துக்கு மக்கள் யாருமே சிரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாமா செய்வாங்க போராட்டம்? அண்டு வந்து செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார்ல, திமுக வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் செருப்பே போட மாட்டேங்குது. திமுக ஆட்சியிலிருந்து இறங்க வரையும் செருப்பு போட மாட்டாங்க. இனி இப்போ அப்படி ஒரு சபரை அவர் ஏற்றால் காலம் பூரா செருப்பே போட முடியாது. தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இந்த சாட்டையடி போராட்டத்தை பத்தி காங்கிரஸ் கட்சியோட தமிழக முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. வெளிநாட்டுக்கு அரசியல் படிக்க போனதாக சொன்னார்கள். இப்போதான் தெரிகிறது அவர் சர்க்கஸ் படிக்க போயிருக்கிறார் என்று. இந்த சர்க்கஸ்ல கோமாளிகள் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி ஷாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது, சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறது எல்லாம் மக்கள் கூடுற கூட்டமான இடங்கள்ல நின்று இந்த மாதிரி வித்தை காட்டுவாங்க. அது மாதிரி லண்டன்ல அரசியல் படிக்க போய் இந்த சர்க்கஸ் அரசியல் தான் படிச்சார் போல் இருக்கு. நல்ல சர்க்கஸ்ல இருக்கிற கோமாளிகள் வித்தை காட்டுற மாதிரி இங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள்ல அதுவும் திமுக அரசை அகற்றுவரை தென்னெடுத்து அடிச்சுக்க வேண்டியதானே. ஏன் ஒரு நாளோட இருக்கிறது? ஒரு நாளைக்கு வீட்டுக்கு முன்னால நின்று 5-6 அடி அடிச்சுக்கிறதா சொன்னாரு. ஆட்சி அகற்றுவரை காலனி அழிய மாட்டேன், செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆட்சி அகற்றுவரை தென்னை அடிச்சுக்க வேண்டியதானே ஒரு 5-6 அடி. அண்ணாமலை அவர்களும் தேசிய கட்சி, திருநாவுக்கரசு அவர்களும் தேசிய கட்சி. கருத்து மட்டும் இல்லைங்க, அட்வைஸ் பண்றாரு. ஒரு தேசிய கட்சி தலைவரா இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அரசியல் இருக்கிறது அரசியல் ரீதியாக அவர் போராடட்டும், ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும், எல்லாம் பண்ணலாம். கண்டன ஆர்ப்பாட்டம், மறியல், உண்ணாவிரதம் இப்படி பண்ணலாமே தவிர மகாத்மா காந்தி கூட சவுக்கடி அடிச்சுக்கலையே. மகாத்மா காந்தி கூட சுதந்திர போராட்டத்துக்காக அவரோட ஒரு தியாகி அவரு. இது என்ன கிண்டலான கேலியான போராட்டமாக மக்கள் பார்ப்பார்களே தவிர அதில் ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. இது பாருங்க, தொலைக்காட்சிக்கு முன்னால 2 செருப்பை எடுத்து 1/2 மணி நேரம் காட்டிட்டு இருக்காரு.
காட்டி காட்டி இதை போட மாட்டேன், இந்த செருப்பு போட மாட்டேன்னா தெரியாதா ஜனங்களுக்கு? செருப்பு என்ன தெரியாதா? அதை 2 செருப்பையும் கலட்டி கையில் வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் செருப்பு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன்னு செருப்பை காட்டினா தான் மக்களுக்கு செருப்பு தெரியுமா? திருச்சியோடைய முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணார். சரி, அடுத்ததா திருச்சியோட இன்னாள் எம்பி துரை வைகோ அவர்களும் விமர்சனம் பண்றாரு. ஓகே ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு தலைவரா இருக்காரு, ஒரு கட்சியில கல்வி நிறுவனங்கள்ல படிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் கூட அவர் லண்டன் போயிட்டு வந்திருக்கிறார். ஆனால் இப்படி ஒரு படித்த ஒரு நபர் இது போன்ற ஒரு 4ஆம் தர அரசியல்வாதிகள் செய்கிற மாதிரி இந்த மாதிரி நடவடிக்கைகளை செய்கிறதும் சரி, அவர் பேசுகிற சில கருத்துக்களாக இருந்தது சரி, அது மிகவும் கவலைக்குரியது. ஏன்னா ஒரு படித்த ஒரு இளைஞர், பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியே இருக்க வேண்டியவர் இப்படி அவர் நடந்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேதனைக்குரிய விஷயமா தான் சொல்ல முடியும். அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரியான சாட்டையடி போராட்டங்கள் நான் மட்டும் தான் பண்ணுவேன், நீங்களே யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தொண்டர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி காஞ்சிபுரத்துல பாஜக தொண்டர் ஒருத்தர் வந்து சாட்டையில எடுத்து அடிச்சிருக்காரு. கட்சியில வர ஒரு பொறுப்புல இருக்காருங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த சம்பவத்தை பார்த்துட்டு தலைவராது 6 சொன்னாரு, அவர் நிறைய அடிச்சிருக்காரு. ஆமா, அதுவும் வந்து இப்போ வைரலா போயின்னு. சரி, பாஜக காரங்க ஒரு கோரிக்கைக்காக ஒரு போராட்டத்துக்காக சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. ஓகே, சரி. நடிகர் கூல் சுரேஷ் அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு, வந்து சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டாரு. கூல் சுரேஷ் அவர்கள் நடிக்கிறாங்க, அவர் ப்ரொமோட்டர்ல படம் ப்ரமோஷன் தானே பண்ணுவாரு. சரி, இது வந்து போராட்டம் இல்ல, அவர் வந்து ஒரு படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக சாட்டையில அடிச்சிருக்காரு. பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? அதாவது ட்ரெண்ட கரெக்டா ஃபாலோ பண்ணுவார். காலையில நடந்து அப்படி கப்புன்னு பிடிச்சாரு. ஏன்னா இன்னைக்கு திருமாணிக்கம் சமுத்திரக்கனி அவர்கள் நடிச்ச படம் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. இவர் வழக்கமா வித்தியாசமா ரிவ்யூ எல்லாம் பண்ணுவார், ப்ரமோட் பண்ணுவாரு. இன்னைக்கு இந்த சம்பவத்தை பார்த்திருப்பாரு போல, சாட்டை எடுத்துட்டு போயிட்டு திருமாணிக்கம்னு அடிச்சுக்கிட்டாருங்க. திருமாணிக்கம் மட்டும் இல்ல, அந்த படத்தோடைய டைரக்டர் பேரு, அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் பேரு, எல்லாத்தோடைய பேரை சொல்லி அடிச்சுக்கிறாரு. திருப்பதி பிரதர்ஸ் பாஸ் 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 டாக்டர் லிங்குசாமி வித்தியாசமா, அதாவது நடக்கிற கரண்ட் பாலிடிக்ஸ சினிமால இவர் பயன்படுத்திக்கிறார். அது மட்டும் இல்ல, முதல்வருக்கு கோரிக்கையும் வைக்கிறாரு. என்னன்னு, இனி வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இனி வரும் காலங்களில் 2025 பாட புத்தகத்துல கண்டிப்பாக இந்த திருமாணிக்கத்தோட வாழ்க்கை வரலாறு வரணும். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.